பிள்ளைய கொண்டு ஒரு நீதி வாங்கி நாங்க சப்பாத்தியும் இல்ல வீடு கிடையாது. நாங்க வடையிட்டா இருக்கோம். அண்ணனுக்கு வேலை வந்து சாப்பிட்டதவங்க தான். இப்படி எங்க பிள்ளைய மோசமானவங்களும் நம்ம மத்தியில வாழ்றாங்கன்னு நினைக்கிறோம். பிள்ளைய கொண்டு ஒரு நீதி வாங்கி கொடுங்க. சரி 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 நீதி கிடைக்கும். இப்படி பண்ணாங்க. எத்தனை பிள்ளைங்க? 2 பையன் வேணும். இது மூத்த பையன். மூத்த பையனே வேணும். நீதி வாங்கி கொடுங்க. கண்டிப்பா நீதி கிடைக்கும். நீ கவலைப்படாதம்மா. கரெக்டா? இது கட்டாய நீதி கிடைக்கும். இப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க குற்றவாளி. அதனால கட்டாய நீதி கிடைக்கும். சரியா? வந்து செஞ்சாலும் எங்களுக்கு வீட்டுல வந்து எப்படி கூட்டி போனாங்கன்னு எங்களுக்கு ஏதாவது சொல்ல சொல்றீங்க மேடம். அது கொஞ்சம் மனசு உறுத்தலா இருக்கும். கவலையா இருக்கு. கவலையா இருக்கு. எனக்கு சொந்த வேற அவங்க எப்படி கூட்டி போனாங்க என்ன செஞ்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும்லம்மா. பிள்ளைய முதவே அவங்களுக்கு அறிமுகம் தெரியல. அதனால எனக்கு இல்ல உன் பிள்ளைய அவங்களுக்கு நல்லா தெரியல. பழக்கம் தானே. நல்லா தெரியும். இவளுக்கு அண்ணன் பையன் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள இருக்கிறது சொந்த பந்தம் தான். எப்படி தூக்கிட்டு போனாங்க, எங்க வச்சிருந்தாங்க, எப்படி கொண்டு வந்து போட்டாங்கன்னு எங்களுக்கு நீதி வாங்கி கண்டிப்பா கொடுக்கலன்னு எனக்கு நிம்மதி கிடையாதுமா. அது கரெக்ட் ஆமா. தூக்கமே ஆகணும். இது வரைக்கும் யாருக்கும் பகை இல்ல, உங்களுக்கு தெரியாது இல்ல. இது வரைக்கும் நாங்க யாருக்கும் எப்ப காணாம போனா? திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இல்ல வீட்டுல இவங்க சொல்லாதான் எனக்கு நான் வேலைக்கு போயிட்டேன். ஒரு வாரமா வந்து பாத்துட்டு இருந்தேன். 10 மணிக்கு வேலைக்கு போக 9:30 போயிருவேன். நான் 10 மணிக்கு வந்து பாத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு 10 மணிக்கு நான் வாரேன். வீட்டுக்குள்ள பொம்மை டிவி ஓடுது, காத்தாடி ஓடுது, எல்லாம் ஓடுது. பிள்ளைய தான் காண. நான் கூப்பிட்டு காலையில 6 மணிக்கெல்லாம் போயிருவாங்க வேலைக்கு. 9:30 போவேன். 9:30 போவேன். ஒரு மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆள் இருந்திருக்குல்ல. நான் ஒரு 10 நிமிஷம் கேப்பு தான் நான் வர்றதுக்கு 9:30 வரைக்கும் லைனுக்குள்ள ஆள் இருந்திருக்கு. இந்த 10 நிமிஷத்துக்குள்ள இப்படி வீடு பூந்து தூக்குற அளவுக்கு அவளை தைரியம் இருந்ததுன்னா அப்ப என்ன செய்ய சொல்றீங்க? நாங்களாம் எப்படி, நாங்க வயசானவங்க எப்படி போக, எப்படி போக, அடுத்து எப்படி பிள்ளைய வளர்க்க சொல்லுங்க. யாருனாலும் எப்படின்னா பிள்ளைங்க எப்படி வளர்க்க? அந்த ஒரு பிள்ளை தானா? இல்ல தெருக்குள்ள எத்தனை பிள்ளைங்க இருக்கு. இதுக்கு பாதுகாப்பு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க. நாங்க ஏழை, நாங்க கஷ்டப்பட்ட குடும்பம் தான். நாங்க சம்பாத்தியம் இல்ல, வீடு கிடையாது. நாங்க வடையிட்டா இருக்கோம். அண்ணனுக்கு வேலை வந்து சாப்பிடுறவங்க தான். இப்படி எங்க பிள்ளைகளை தூக்கி இப்படி செய்யலாமா? நீங்களாம் யோசிச்சு பாருங்க. ஆமாமா, பெரிய தப்பு தானே. இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கல்லம்மா போலீஸ். அவங்கள சந்தேகப்பட்டு தானே பிடிச்சி உள்ள வச்சிருக்காங்கம்மா. கண்டிப்பா முறையா விசாரிப்பாங்கம்மா. அரசு விசாரிக்கும், முறையா நீதி கிடைக்கும். சரியாம்மா? என்ன இப்படி நம்ம பிள்ளைக்கு ஆயிட்டு ஆவணங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. நான் இருந்தாலும் கேட்கணும்னு அதான் அண்ணன்ட்ட நான் அன்னைக்கே சொன்னேன். நீ போய் பேசிட்டு வா, நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சப்பதான் வரணும்னு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இருந்தம்மா. அதனாலதான் கண்டுபிடிச்சப்பறம் தான் வரணும்ட்டு வாடுறேன். சரியா? இவ்வளவு மோசமானவங்களும் நம்ம மத்தியில வாழ்றாங்களேன்னு நினைக்க வேண்டியிருக்கு. கரெக்ட். கூட இருந்தவங்க கூடயே தேர்னாங்க, எல்லாம் கூடயே தேர்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. குளிப்பறிச்சாப்புல பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க கடைசியா அவங்க நம்பிக்கை இல்லாம தான் இருந்தோம். நாங்க